திருப்பரங்குன்றத்தில் திமுக நேரடி களம். கம்யூனிஸ்டே ஒதுங்க சொன்ன முதல்வர். பிரதமரின் நேரடி பார்வையில் திருப்பரங்குன்றம். மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதியில் உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதி தமிழகத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கார்த்திகை தீபத்தூண் விவகாரம், மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கும் நிலையில் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் மக்களின் தீர்ப்பு என்ன என்பதில் திமுக மற்றும் பாஜக இரண்டு தரப்பும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் தங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியின் வெற்றி மூலம் பதிலடி கொடுப்போம் என திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. குறிப்பாக கடந்த முறை இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட நிலையில் இந்த முறை நேரடியாக திமுக போட்டியிடும் என முதல்வர் மு.க.ஸ்டாலினே கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதி முக்குளத்தோர் தொகுதி என்பதால் எந்த தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நன்கு உணர்ந்த திமுக தலைமையின் வேட்பாளர் பரிசீலனை பட்டியலில் திமுக சார்பில் 3 இடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் திமுக சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கீர்த்திகா தங்கபாண்டியன், திமுக இளைஞரணி அமைப்பாளர் விமல், திமுக கவுன்சிலர் உசிலை சிவா ஆகியோர் பெயர் பரிசீலனையில் உள்ளதாகவும், இதில் கிருத்திகா தங்கபாண்டியன் திமுக சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜக தலைமை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி, ஆகையால் வேறு தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க என பேச்சுவார்த்தையில் தெரிவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக நேரடியாக போட்டியிட்டு கார்த்திகை தீபத்தூண் விவகாரத்தில் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பாஜக தீவிரம் காட்டி வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதியை தன்னுடைய நேரடி பார்வையில் கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி என்கிறது டெல்லி வட்டாரங்கள். அந்த வகையில் உளவுத்துறை ரிப்போர்ட்டின்படி திருப்பரங்குன்றம் தொகுதி முக்குளத்தோர் தொகுதி என்பதை அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த 3 திருப்பரங்குன்றம் தொகுதியில் களமிறக்குவதற்கான பரிசீலனை பட்டியல் தேர்வு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்து வரக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கே திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட பாஜக சார்பில் வாய்ப்பு கிடைக்கும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதி பிரதமரின் நேரடி பார்வைக்கு சென்று இருக்கும் தகவல் திமுக தலைமைக்கு கடும் பீதியை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.